வணக்கம். பூனையை அடித்த பாவம் சொல்லி சொல்கிறது இது மாதிரி அக்கப்போர் பண்ணிட்டு போகுது. மற்ற சொல்கிறது முள் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த புதுவெளியை முள் போட்டு அமுத்தி வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த செடியை போட்டு மூடி வச்சேன். சரி, இது இருந்தால் எதுவும் கொஞ்சம் அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு போட்டால் அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இதுக்குள்ளே போய் படுத்துனது இருக்கு பாருங்க. இந்த கீரை அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு போல இருக்குது. இந்த தொட்டியே பூனையால் தான் வேஸ்ட் ஆகின்னு இருக்குது. கீரையை பறிக்க முடியல என்னால். இதுக்குள்ளே போயிட்டு படுத்துக்குது. இந்த மாதிரி இருக்கு. இந்த செடிக்கு எம்புதான் உரம் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறதுன்னு தெரியல. பூவே வைக்க மாட்டேன்னு சாதிக்குது. நீல சங்குப்பூ, ஒயிட்டு நித்திய கல்யாணி என்கிட்ட இருந்தது ரெட்டு தான். எப்படி மரபணு மாற்றம் ஆச்சுன்னு தெரியல. ஒயிட் கலர் பூத்துட்ருக்கு. இப்போ கொஞ்ச நாள் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஒயிட் கலர், ரொம்ப க்யூட்டாக. இது கூட ஒரு ரெட் கலர் சேர்ந்து இருந்துச்சு, ஆனால் பிடிங்கி போட்டேன் நான். அது இருக்கும்போது ரொம்ப சேர்ந்து பூக்கும்போது இருக்கும். இந்த சாமந்தி பாருங்க, செம சூப்பர். இந்த சாமந்தி ரொம்ப அழகாக இருக்கும். இது இருக்கு பச்சை புளிச்சக்கரை, பச்சை புளிச்சக்கரை நிறைய விதை கொடுக்குதுங்க. நாட்டு ரகம் நகை, அதுதான் நாட்டு ரகம். விதையும் ஏகப்பட்டதை கொடுத்து வச்சு அந்த விதை சிந்துன பின்னாடி மொத்த விதைகளும் வளர்ந்து வந்திருக்கு. பார்க்கணும். அடுத்து ஏகப்பட்ட காய் வச்சிருச்சு. இந்த கஸ்தூரி வெண்டை நிறைய காய் காய்ச்சிருச்சு. எல்லாத்தையும் பச்சையே சாப்பிட்டேன். சமைக்கிறதுக்கெல்லாம் இது வேஸ்ட்டு. அப்படி நிறைய இருந்துச்சுன்னா ஆம்லேட் அந்த மாதிரி போடலாம். வேறு எதுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான காய் இருக்குது. ஏகப்பட்ட வலுவலப்பு. அதுக்கு தான் அது நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் சரியாதுன்னு சொல்கிறேன். இது ஒரு செடி இருக்கு, டிங்சர் செடி. 2 வச்சேன், 2ம் வளர்ந்து வந்திருக்கு. இந்த பாவக்காய் செடி நான் ஏற்கனவே இங்கே காய்ச்சல் இருந்தது. குருவித்தாள் பாவக்காய், ருத்ராட்சம் பாவக்காய்ன்னு அது ஏதோ ஒரு இது விதை கிடச்சிதோ அதை அப்படியே நட்டு வச்சேன். அழகாக வந்து காய் வச்சுருக்கு. குட்டி குட்டி காய் தான், பெருசாக காய்க்காது. செடி டேமேஜ் ஆகிடுச்சு. யானை தந்த வெண்டை. சரி, அது பிஞ்சு இருக்கிறதுனால அது பிக்காமல் அப்படியே விட்டுருக்கேன் நான். பார்க்கலாம். இவங்க 2 பேரும் எப்போ தான் காய் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். இந்த தொட்டியை கொடுத்து எப்போ தான் காய்ச்சி எனக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றி உரம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எப்போ தான் பலன் கொடுக்குதுன்னு பார்க்குறேன். இது நெல்லி செடி. இதுவும் விதையிலிருந்து வந்தது தான் நெல்லி செடி. இதையும் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனாக்க கொண்டு போய்ட்டு நிலத்தில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதோடு கட் பண்ணிவிட்டு எப்படி எடுக்கிறதுன்றது தான் தெரியல. அதை சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு லேண்டில் வைக்கணும்.
அடுத்து இந்த செடி இப்போ புதுசாக நட்டு வச்சுருக்கேன். இது ஒரு அழகு செடி. கொடி தக்காளி, நாட்டு கொடி தக்காளி இங்கே வந்துருக்கு. முக்கியமாக பாருங்கள், சிகப்பு தண்டு கீரை. விதை போடல, ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இருந்தது, எங்கே இருந்தோ சிந்தி இருந்து அது விளைஞ்சி வந்துருக்கு. முக்கியமாக ஒரு டாப்பிக்கே பேசணும்னு சொல்லிட்டு இதை இன்னைக்கு எடுத்துடணும். இதை ஒரு காட்டணுன்றதுக்காகவே இதை அப்படியே வெயிட் பண்ணி வச்சிட்ருந்தேன். நான் இப்போ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.